ஐயனார் துணை டுடே எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழன் வந்து நிலா ஆஃபீஸ்லேருந்து இங்கே நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அங்கே அந்த முதலாளி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட என்ன சோழன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா, இந்த மாதிரி நிலா வந்து சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க, அதுக்கு 5 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னடா என்கிட்ட போய் 5 லட்சம் கேட்குறேன், அவ்வளோலாம் இல்லை அப்படின்னா, என்னடா கையில் பணம் வச்சுக்கினே இல்லைன்றானேன்னு பார்க்குறியா, இது வந்து புது வண்டி ஒன்று வருது, பெரிய வண்டி, அந்த வண்டி வாங்குறதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி வச்சுருக்குறேன்ப்பா, இப்போ வந்துடுவாங்க, அந்த வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை எனக்கு இந்த பணம் இல்லை தலைவரை, வேறு எங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணே. போடா அப்படின்னு சொல்லிட்டு தமாஷ் பண்ணாதுன்னு அந்த பணத்தை ட்ராயரில் வச்சுட்டு போவார். இங்கே அந்த ட்ராயரில் வச்சுட்டு முதலாளி இந்த சைடு போன உடனே சோழன் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக நிலா ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இங்கே அந்த 5 லட்சத்தை நிலாக்கிட்ட கொடுத்து, இது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க, இனிமேல் நீங்கள் வந்து ஓசியில் பார்ட்னர் கிடையாது, நீங்களும் சொந்தமாக உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து நீங்களும் ஒரு முதலாளி, நல்லா கெத்தாக கால் மேலே கால் பட்டுன்னு உட்காருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்போ நிலா அப்படியே பார்ப்பாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்கும், எப்படி இந்த 5 லட்சம் கிடச்சிது அப்படின்ட்டு. சரி, சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலா வந்து அன்றைக்கி நடந்தது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோழன் வந்து 5 லட்சத்தை கொடுத்தது, எல்லோரும் சந்தோஷமாக அப்படியே அப்படின்னு பாராட்டினே இருப்பாங்க. இங்கே சந்தோஷமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது சோழாவோட முதலாளி வருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாய்.